எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கு இருக்கிற டிஃபரன்சஸ்ல இவருடைய ஊழல் முக்கியமான காரணம். ஆனா வந்து ஒரு செமி ஃபாசிஸ்ட் டெரர்மா கடுமையான இந்த சத்திரபரிஷத்துன்னு காங்கிரஸ் கட்சியினுடைய குண்டர்கள். சிபிஎம் கட்சி என்பது ஒரு செயல்படவே முடியாத அளவுக்கு அரசு, போலீஸ், ரவுடிகள் எப்படி இந்த சிங்கள காடையர்கள் நடந்துக்கிட்டானோ அது போல வந்து அந்த சத்திரபரிஷத் குண்டர்களும் போலீஸும் சேர்ந்து இந்த ரயில்வே ஸ்ட்ரைக் நடத்தும் போது பாத்தீங்கன்னா, நான் அப்போ மாணவர் தான் இருக்கேன். அப்ப என்னன்னா திடீர்னு கைது பண்ணிட்டு போவாங்க. இவங்க கைதாகிட்டாங்கிற தகவலே யாருக்கும் சொல்ல முடியாது. அப்ப நம்ம என்ன அப்படின்னா, இந்த தகவல்களை எடுத்துட்டு போறக்கூடிய ஆட்களாக மாணவர்கள், அது குரியர்னு பேர், எங்களுக்கு எல்லாம் பேர் குரியர்னு பேர். குறிப்பிட்ட பொறுப்பாளரை வந்து கைது பண்ணி போயிட்டாங்கன்னா அந்த ராத்திரி ஃபுல்லா ஒரே டெரரா இருக்கும். அதை பண்ண போறாங்க, இதை பண்ண போறாங்க. பெண்கள் வந்து அதுல தொடர்பு இல்லாத வீட்டு பெண்களா இருப்பாங்க தானே, அரசியல் இல்லாத பெண்களா இருப்பாங்க. ஸோ அப்ப அவங்களெல்லாம் தைரியம் கொண்டுறது, அப்படி அதுக்கு வந்து உலகத்துல இருக்கிற எல்லா போராட்டக்காரரையும் கதையும் பேசிட்டு இருக்கிறது. அப்பெல்லாம் சேக்குவேரா இவரெல்லாம் ரொம்ப பேசிட்டு இருப்பான். எமர்ஜென்சி வந்துருச்சு, ஒரு அடக்குமுறை. இந்த அடக்குமுறை எதிர்கொண்டு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி இதனுடைய போராட்டம் அப்படிங்கும் போது ரொம்ப ஒரு த்ரில்லிங்காகவும் பெரிய ஈடுபாட்டோட இருக்கிற காலமாயிடுச்சு. கம்யூனிஸ்ட் கட்சின்னா நான் ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கிறேன் பாருங்க, அதுக்கான ஃபிட்டான ஒரு கட்சி வந்துருச்சு அந்த இடம். ஆமா, அந்த இடத்துல வந்து அப்ப நம்ம அதுல போயிட்டே இருக்கிறோம், ரொம்ப ஒரு புரட்சியில நிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மன உற்சாகம் அதுல. கலைஞர் கருணாநிதி கிட்ட எதிர்ப்பு நீங்க சொன்னீங்களா, அந்த எதிர்ப்பு கூட எடுத்த தொடக்கத்திலே இல்லாம ஒரு மாதிரி நியூட்ரலா தான் இருக்க, கடைசி அந்த கட்டத்தில் தான் வலுவா எதிர்க்க ஆரம்பிக்கிறார். அதுக்கெல்லாம் பிறகு காரணம் இருக்குது. நீங்க வந்து அந்த இந்திரா இவரு எம்ஜிஆருடைய பிரச்சனை அதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் இருந்துட்டு அதுக்கான காரணங்கள் இருக்கு. அப்ப நமக்கு என்னன்னா, இது இந்த எதுவா இருந்தாலும் சரி தான், அது வந்து அந்த எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கு இருக்கிற டிஃபரன்சஸ்ல இவருடைய ஊழல் முக்கியமான காரணம். ஆனா இந்திரா காந்தி எம்ஜிஆரை பயன்படுத்துது, எம்ஜிஆரை பயன்படுத்தது. அந்த இவர் கல்யாண சுந்தரம் புரோக்கர் மாதிரி செயல்படுறாரு. பெரிய தியாகம் பண்ண கம்யூனிஸ்ட் தலைவர் தான் அவரு, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பெரிய தியாகம் பண்ண தலைவர் தான் அவரும், ரயில்வே தலைவர் தான் இருந்தவர் தான். ஆனா அவர் வந்து ஒரு புரோக்கர் மாதிரி செயல்படுறாரு. எம்ஜிஆர் அழைச்சிட்டு போய் இந்திரா காந்தி கிட்ட இது பண்ணிக்கிறது, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கலாம். அப்ப என்னன்னா, இந்த இவர் வந்து இந்த ஒரு முரண்பாட்டுல நிக்கிறார், அது இந்திரா காந்தி எதிர்த்து நிக்கிறாரு. அது நமக்கு ஜனநாயகத்துக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் பயன்படுது. எனக்கு இந்த ஒரு இடத்துல அந்த நம்ம எமர்ஜென்சி காலகட்டம் இருக்குல்ல, அப்போ தோழர்கள் உங்களுடைய நடவடிக்கைகள்லாம் எப்படி இருந்திருக்கும், அதை பத்தி கொஞ்சம் பேசலாம். எப்படி இருந்து தமிழ்நாடு முழுக்க இப்ப நீங்க வந்து 75ல அந்த அம்மா ஜூன்ல அந்த அலகாபாத் தீர்ப்பு வந்த பிறகு இது எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்றாங்க. அந்த எமர்ஜென்சி டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடியே என்ன நடக்குதுன்னா, 72க்கு பிறகு இந்த 74 ரயில்வே ஸ்ட்ரைக்கு, எல்லா இடத்துலையும் போராட்டம், பீகார் மாணவர்கள் போராட்டம், இப்படியான ஒரு கொந்தளிப்பு, குஜராத் மாணவர்கள் போராட்டம் இப்படி நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த இவர் ஜெயபிரகாஷ் நாராயண் தலைமையில் பீகார் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. அது மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் மேற்கு வங்காளத்தில் வந்து ஒரு செமி ஃபாசிஸ்ட் டெரர்மா கடுமையான இந்த சத்திரபரிஷத்துன்னு காங்கிரஸ் கட்சியினுடைய குண்டர்கள் வந்து சிபிஎம் கட்சி என்பது ஒரு செயல்படவே முடியாத அளவுக்கு அரசு, போலீஸு, ரவுடிகள் எப்படி இந்த சிங்கள காடையர்கள் நடந்துக்கிட்டானோ அது போல வந்து அந்த சத்திரபரிஷத் குண்டர்களும் போலீஸும் சேர்ந்து சிபிஎம் உடைய அலுவலகமும் சிபிஎம் தலைவர்கள், ஒரு மிடில் லெவல் தலைவர்களோ ஓப்பனாகவே இருக்க முடியாது. அப்படி கைகால் வாங்கப்பட்ட தலைவர்கள் அதிகம். இந்த நடுநிலை, அதாவது ஒரு மாவட்ட அளவில் செயல்பாட்டாளர்கள் நிறைய ஒரு கடுமையான சித்தார்த்த சங்கர்ன்னு அவர் முதலமைச்சர் இருந்தார். பயங்கர இது, எந்த வழக்கும் எடுத்துக்க மாட்டான், எங்கே போனாலும் எஃப்ஐஆர் பதிவு பண்ண மாட்டான், எது வேணாலும் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு காட்டாட்சி நடந்த இடம். அந்த பீரியட்லேயே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சிபிஎம் உடைய ஒரு மையக்குழு கூட்டத்தில் முன்னறிஞ்சு சொல்கிறாங்க, இந்த செமி ஃபாசிஸ்ட் டெரர் அப்படிங்கிறது ஒரு ஃபாசிஸ்ட் டெரராக மாறி இந்தியா முழுவதும் கவ்வும்
அப்படின்னு அவங்க ஒரு மதிப்பிடுறாங்க. அது வந்து எப்போ வரும்னு சொல்ல முடியாது, ஆனால் அதற்கான திசையை நோக்கி போயிட்டு இருக்குது அப்படின்னு. அப்பயே அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு கட்சி அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் தலைமறைவாக போக வேண்டியிருக்கும், போராட்டத்தை இன்னொரு வடிவத்தில் எடுத்துகிட்டு போக வேண்டியா இருக்கும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் மன ரீதியாக தயார்படுத்துகிறாங்க. இந்த எமர்ஜென்சிக்கு முன்னாடியே பேசுறாங்க. எமர்ஜென்சிக்கு முன்னாடி குறிப்பாக அந்த ரயில்வே ஸ்ட்ரைக்கை ஒட்டி பேசுறாங்க. இப்போ அந்த ரயில்வே ஸ்ட்ரைக் நடத்தும் போது பார்த்தீங்கன்னா, நான் அப்போ மாணவர் தான் இருக்கேன். நான் என்னுடைய கூட படிக்கிற மாணவர்கள்லேயே கொஞ்சம் பேர் வந்து ரயில்வே ஊழியர்களுடைய பசங்க இருக்காங்க. நான் ரயில்வே காலனியில் உட்காந்து பேசுகிறேன். அப்போ என்னன்னா, திடீர்னு கைது பண்ணிட்டு போவாங்க. இந்த கைது ஆனதுங்கிறது அதாவது லோக்கல் அந்த டிவிஷன் லெவலில் இருக்கக்கூடிய சங்க செயலாளர்கள், பொறுப்பாளர்கள் இவங்கெல்லாம் போட்டு போவாங்க. அப்போ இவங்க கைதாகிட்டாங்கிற தகவலே யாருக்கும் சொல்ல முடியாது. அப்படியான ஒரு பிரச்சனைகள் இருக்கு. அப்போ நம்ம என்ன அப்படின்னா, இந்த தகவல்களை எடுத்துட்டு போறக்கூடிய ஆட்களாக மாணவர்கள் இருந்தோம். அது குரியர்னு பேர். எங்களுக்கெல்லாம் பேர் குரியர்னு பேர். அந்த இடத்துல நீங்க குரியர். அப்போ வந்து நம்ம செய்திகள் எடுத்துட்டு போவோம். இப்போ அதே நேரத்தில் இப்போ தொலைதூரத்துக்கு தகவல் அனுப்பணும். அப்போ தந்தி உண்டு. அந்த தந்தியை அனுப்பணும். அங்கே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா போஸ்டல் டெலிகிராஃப் எம்ப்ளாயிஸில் எல்லாமே இடதுசாரி சங்கம் தான். எல்லாமே அதில் தான் இருப்பாங்க. இப்போ அவர்கள் செயல்படணும். ஆனால் அவர்கள் வந்து வெளிப்படையாக இந்த செய்தி அனுப்ப முடியாது. அப்போ அதில் சில கோட்வேர்டை யோசிக்கிறது. அப்போ நம்ம மாணவர்கள் அது கொஞ்சம் இளைஞர்களாக புதுசாக யோசிப்போம்ல, புதிய வார்த்தைகள் எப்படி பயன்படுத்தலாம், அதெல்லாம் கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரு இதாக இருக்கும். பசங்களை தான் கூப்பிட்டுக்குவாங்க. அது நாங்களாம் போய் அதை இது பண்ணுவோம். இந்த மாதிரி வார்த்தைகளை எப்படி பண்ணுவீங்க, அது எப்படி செய்வீங்க? அப்படி என்னன்னா, செய்தி கடத்துவீங்க. இவர் ஆப்சென்ட்னு போடுவோம். இவர் கைதாயிட்டார் அப்படிங்கிறதுக்கு அவர் பேரை போட்டு அவர் ஆப்சென்ட் அப்படின்னு போட்டுருவோம். கைதுன்னு புரிஞ்சுக்குவாங்க. அது மாதிரியான அது மாதிரி சிலது கோட்வேர்டு போட்டு அனுப்புறதுன்னு வச்சுக்கலாம். அதை வந்து அந்த மாதிரி வந்து அனேபிள் டு அட்டெண்ட் அப்படின்னு ஒரு வழக்கமா அந்த மேரேஜுக்கெல்லாம் அனுப்புவாங்க. அனேபிள் டு அட்டெண்ட், விஷ் யூ பெஸ்ட், அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி ஒரு அந்த அனேபிள் டு அட்டெண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா ஒண்ணு, இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் போட்டு அதை அனுப்புவோம்னு வச்சுங்களேன். அப்போ வந்து இந்த மாதிரி செய்திகள் இருக்கும். அதே மாதிரி இந்த தகவல்கள் வந்து கொண்டு போகும்போது இப்போ பசங்களோட நாங்கள் போய் போகும்போது யாருக்கும் தெரியாது. செய்திகளை எங்கள் வழியாக கொடுத்து விடுவாங்க. துண்டறிக்கையை அனுப்புறதே, துண்டறிக்கையை உள்ளே கொடுக்க முடியாது. இப்போ துண்டறிக்கையை வீடுகளில் போய் உள்ளே தான் போய் கொடுக்கணும். அப்படி கொடுக்கறதே இந்த பசங்களை வச்சுக்கிட்டு நான்லாம் போய் போவோம். அப்போ அந்த மாணவர் அமைப்பினுடைய வேலைகள் என்பது இந்த மாதிரியான வேலைகளாக இருக்கும். தகவல்களை கொடுக்கறது. அதில் வந்து இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட பொறுப்பாளரை வந்து கைது பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அந்த ராத்திரி ஃபுல்லாக ஒரே டெரராக இருக்கும். அவர் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் கூடுதலாகவே பயம் வந்துடும். அதை பண்ண போகிறாங்க, இதை பண்ண போகிறாங்கன்னு. பெண்கள் வந்து அதில் தொடர்பு இல்லாத வீட்டு பெண்களாக இருப்பாங்க தானே, அரசியல் இல்லாத பெண்களாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் பயந்துக்கிட்டு இருப்பாங்க. அதில் கொஞ்சம் பேர் பசங்களே அப்படி இருப்பான். ஸோ அப்போ அவங்களெல்லாம் தைரியம் கொண்டுறது, அப்படி அதுக்கு வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா போராட்டக்காரரையும் கதையும் பேசிக்கிட்டு இருக்கிறது. அப்போல்லாம் இவரெல்லாம் ரொம்ப பேசிக்கிட்டு இருப்பான். அது தூக்குமர நிழலில் அப்படின்னு ஒரு கதை உண்டு. அப்போ வந்து அந்த ஃபேசிஸ்ட் ஹிட்லர்கிட்ட ஒருத்தர் வந்து இதானதில்ல, அதெல்லாம் வந்து பேசுறது. தூக்குமர நிழலில் ஒரு புத்தகம். ஆமாம், புத்தகம். அது வந்து அது எப்படி அந்த ஹிட்லர்கிட்ட ஒரு கம்யூனிஸ்ட் வந்து சிக்கிக்கிட்டு என்ன பண்ணுறாரு, எப்படி உள்ளுக்குள்ளே சிறையில் போய் ஒரு ஆட்களை திரட்டுறாரு அப்படிங்கிறது எல்லாமே அது ஒரு பெரிய இதுன்னு வச்சுங்களேன். இப்போ அந்த மாதிரியான இது ஒரு அம்மா வியட்நாமில் கணவனை கொண்டுடுறானுங்க. அந்த அம்மா வந்து அடுத்த கட்ட புரட்சி போராட்டத்துக்கு வருது. வந்து அந்த மாதிரியான கதைகள்லாம் அதெல்லாமே நடந்த விஷயங்கள். அது தமிழில் அப்போல்லாம் வரும். அதெல்லாம் எடுத்துகிட்டு பதிங்கள்கிட்ட பேசுறது, இதெல்லாம் இருக்குது. ஒன்றும் நம்ம அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, நம்ம நடத்துறதுல சாதாரண போராட்டம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள வந்து தைரியப்படுத்துறது. அந்த மாதிரி வேலைகளில் நாங்கள் இருப்போம். இப்போ நாங்கள் போய் பேசும்போது அவங்க அந்த வீட்டு பெண்கள்லாம் வந்து உட்காந்து கேட்கறது ஒரு தைரியமாவாங்க. கொஞ்சம் பரவாயில்ல, இது ஒன்றும் ஆயிடாது, பார்த்துக்கலாம், போகலாம், விட்டுற படித்த கல்லூரி மாணவர்கள் வந்து உட்காந்து பேசுகிறாங்க. ஆமாம், பேசும்போது அவங்க எல்லாமே அவங்க வீட்டு பசங்களோட நாங்கள் இருக்கிறோம். இஷ்டத்துக்கு நம்மளை திட்டுவாங்க, பேசுவாங்க. அப்போ நம்ம அந்த உரிமை எடுத்து பேசும்போது அவங்களுக்கு நம்மளோட அந்த அலைவரிசைக்கு வந்துடுவாங்க. அதை நம்ம எப்படி பேசுறது, எப்படி எடுத்துகிட்டு போகிறதுங்கிறதெல்லாம் நம்ம அதனுடைய ஊடாகவே பயிற்சி ஆகிடும். எப்படி இவங்கள்ட்டெல்லாம் பேசணும் அப்படிங்கிறது வந்து அதனுடைய ஊடாகவே பயிற்சி ஆகிடும்னு வச்சுக்கலாம். வேறு ஒரு அரசியலற்று ஒரு பயத்தில் இருக்கிறவங்கள்ட்ட எப்படி நம்ம பேசணும், வந்து கொஞ்சம் தைரியப்படுத்துறதுக்கு எப்படி பேசணும், இதெல்லாமே வெவ்வேறு அரைவரிசையில் இருக்கிறவங்கள்ட்ட என்னென்ன மாதிரி பேசணுங்கிறது தானாக வந்துடும். அது ட்ரையல் அண்ட் எரர் இருக்கிற மாதிரி போய் பேசும்போது தெரிஞ்சுன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி அது ஒரு வேலை நடக்கும். இப்போ அதனுடைய ஒரு நீட்சியாகத்தான் அந்த எமர்ஜென்சி வந்துருச்சு. அப்போ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு 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 அடக்குமுறை, இந்த அடக்குமுறை எதிர்கொண்டு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி இதனுடைய போராட்டம் அப்படிங்கும்போது
ரொம்ப ஒரு த்ரில்லிங்காகவும் பெரிய ஈடுபாட்டோட இருக்கிற காலமாயிடுச்சு. அப்ப நீங்க மாணவரா இருக்கீங்க? மாணவரா இருக்கேன். நான் வந்து 76 வருடம் மாணவர். அப்ப வந்து இந்த இதுல வந்து இது ஆல்ரவுண்டா வேலைகள்ல ஈடுபடும் போது ஒரு ஒரு போலீஸ் விரட்டிக்கிட்டே இருப்பான், அடக்குமுறை இருந்துகிட்டே இருக்கும், ஒரு இடத்துல கைது வேலை செய்யணும். ஆமா, அதுக்குள்ள வேலை செய்யணும். அப்ப அது என்னன்னா ஒரு த்ரில்லிங்கான வேலையா இருக்கும். அப்போ ஒரு கம்யூனிஸ்ட் கட்சின்னா நான் ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கிறேன் பாருங்க, அதுக்கான ஃபிட்டான ஒரு கட்சி இது வந்துருச்சு அந்த இடம். ஆமா, அந்த இடத்துல வந்து அப்ப நம்ம அதுல போயிட்டே இருக்கிறோம், ரொம்ப ஒரு புரட்சியில நிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மன உற்சாகம் அதுல. இப்ப வெளியில பாத்தீங்கன்னா போலீஸ் விரட்டுறான் போறான் வராங்கிறதுக்குமே தவிர அதனால எங்களுக்கு ஒன்றும் பயமோ ஒரு சோர்வோ கிடையாது, மகிழ்ச்சியா இருக்கும். நம்ம வந்து சரியான இடத்துக்கு போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற இதுல தான் மகிழ்ச்சியா போயிட்டு போனோம் வச்சுங்களேன். அதன் ஊடாகவே விவாதங்கள் நடக்கும், பேசுவோம், எல்லாம் பண்ணுவோம். இது இப்படி எதிர்கொள்ளணும், அப்படி எதிர்கொள்ளணும், இல்ல இப்படி போனா மாட்டிக்குவோம், இல்ல இப்படி போனா கோழைத்தனம், இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருப்போம்னு வச்சுங்களேன். இல்ல இப்ப மாநில சில முக்கியமான தோழர்களும் தலைமறைவு, சிலர் கைது. அந்த காலகட்டத்துல உங்களுடைய செயல்பாடு எப்படி இருந்தது? அது எப்படி என்னன்னா, இந்த இந்த மேற்கு வங்காளத்துல இருந்து அந்த பிரச்சனை வரும்போது இவங்க தயார்படுத்திட்டாங்க. சரி சரி சரி. இங்க 75ல எமர்ஜென்சி வந்து வெளியில எல்லாம் வேட்டையாடப்படுறாங்க. ஆனா இங்க தமிழ்நாட்டுக்குள்ள அந்த அளவுக்கு புயல் இல்லை. ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் என்பது நமக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுனால இங்க வந்து அதனுடைய தாக்கம் இல்லை. ஆனா என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து வெளிப்படையாக பேச முடியாதுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கு. அந்த இது இவருடைய இது இப்போ 76 ஜனவரி 31 நல்லா ஞாபகம் இருக்குது. அதுல வந்து இவர் இங்க தஞ்சாவூர்ல ஒரு கூட்டம் நடக்குது. அவர் ஏ பாலசுப்ரமணியம் பேசுறாரு நினைக்கிறேன். பேசுறாரு. இவர் எல் கணேசன்னா ரொம்ப அட்டகாசமான பேச்சு. அப்போ ஒரு அப்ப திமுகல இருந்தாரு, எம்எல்ஏ. நல்லா அப்பெல்லாம் ஒரு பெரிய இளைஞர் அது மாதிரி பேசுவார். நல்லா ஒரு மாதிரி ஒரு இதா பேசுவார். நிறைய படிச்சவர் வர வந்து இந்திரா காந்தி அவர்களே, உங்களுக்கு நான் நினைவூட்டுகிறேன், டெல்லி என்பது சமாதிகளின் மையம் அப்படி பேசுறாரு. பல சாம்ராஜ்யங்கள் விழுந்த பல சக்கரவர்த்திகளோட. அவர் திமுகவில் எம்எல்ஏ, அவர் ஏதோ ஒரு இளைஞர் அணி பொறுப்பா சம்திங் அப்ப இருக்கிறார் அவர். அதை அவர் பேசுறாருன்னு வச்சுக்கணும். ஒரு நல்ல ஒரு கூட்டம் முடியுது. நாங்கள் கூட்டத்தெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் இப்போ அப்படியே அதுக்கு எல்லாத்தையும் அனுப்பிட்டு ஒரு பேமா நான் இன்னொரு தோழர் ஒருத்தர் ஜோதின்னு ஒரு தோழர், நாங்கள் எல்லாருமே போய் அப்போ தான் ஒரு கீழவாசல், தஞ்சாவூர் கீழவாசலில் ஒரு இட்லி கடையில் போய், அப்போ தான் அந்த நேரம் 10 மணிக்கு பிறகு இருக்கிற ஒரே கடை அங்கே தான் இருக்கும். அந்த கடையில் போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு அன்யூஷுவலாக அங்கங்கே போலீஸ் நிற்கிறான். வழக்கமாக அந்த நேரத்தில் அவ்வளோ போலீஸ் நிற்க மாட்டாங்க. என்னமோ சந்தேகம்ட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கிறவங்க அப்புறம் ஒரு தோழரை அனுப்பி இது என்னன்னு கேட்டுவான்னு சொன்னால் திமுக ஆட்சியை கலைச்சிட்டாங்க அப்படின்னு ஒன்று. எங்களுக்கு என்ன சிக்கல்னா, தலைவர் இதுக்கு முன்னாடியே அவங்க வந்து இந்த 75லேருந்து 76 அந்த பீரியடுக்குள்ளேயே இவங்க இங்கே அதுக்கு அந்த அவகாசம் இருக்குல்ல. அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, கம்யூனிஸ்ட் கட்சி அந்த சிபிஎம் உடைய தலைமையிலேருந்து கீழ்மட்டம் வரையிலும் யார் யார் வெளிப்படையா இயங்கணும், யார் யார் வந்து தலைமறைவா இயங்கணும் அப்படிங்கிறதே பிரிச்சுட்டாங்க. கிளீனா அங்கங்க முடிவெடுத்து பண்ணிட்டாங்க. அதே மாதிரி எப்படி வந்து தகவல் தொடர்புகளை வச்சுக்கிறதுக்கு யார் யாரை வந்து ரெண்டுக்குமான கனெக்ஷனா யாரெல்லாம் பசங்களை பயன்படுத்தலாம், அந்த மாதிரியான ஒரு ஓவரால் பிளான் துல்லியமா அப்பப்பதான் வரும்னு வச்சுக்கலாம். ஒரு ஓவராலா ஒரு என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கறது ஏற்கனவே திட்டமிட்டுட்டாங்க. அப்ப அந்த திட்டத்தின் அடிப்படையில என்னன்னாக்கா, இவர் தலைவர் வெங்கடாசலம் வந்து அவரு இப்ப கைதாயிடலாம், மணியரசன் தலைமறைவா இருக்கணும். அவர் தலைவர் இவர் வெங்கடாச்சலம் தான் ஆக்சுவலா வட்ட செயலாளர், தாலுகா செயலாளர். அவரு மாநில நிர்வாகி. இவர் வந்து மாணவர் அமைப்புக்கு மாநில நிர்வாகி, கட்சியில தாலுகா கமிட்டியில உறுப்பினர். இவர் என் வெங்கடாச்சலம் என்வின்னு சொல்லுவோம். என்விக்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு தொடர். ஆனா என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னாக்க, வந்து ஒவ்வொரு இடத்துலையும் மாவட்ட அளவில், அனைத்து இந்திய அளவில், மாநில அளவில் யார் கைதாகிறது, யார் தலைமறைவு வருகிறது, யார் ரெண்டுக்கும் இடையில கம்யூனிகேஷனாக இருக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஓவராலாக செட் பண்ணிட்டாங்க. அதனால இந்த இது வந்த உடனே இது எதிர்பார்த்தது தான் ஆயிடுச்சு. இந்த ஆட்சி கலைச்ச உடனே எதிர்பார்த்தது தான் ஆயிடுச்சு. ஆனா என்ன ஆயிடுதுன்னா, எந்த நிமிடத்தில் நடக்க போகுதுன்னு தெரியாது இல்லை. அன்னைக்கு அப்பதான் நடக்குது. நாங்கள் கூட்டம் முடிச்சுட்டு அவர் வெங்கடாச்சலத்தை அவர் வந்து டெய்லி அந்த ட்ரெயின், அந்த திருச்சிக்கு போகிற ட்ரெயினில் பேசஞ்சரில் ஏற்றி விட்டுட்டோம். அவர் என் வெங்கடாச்சலத்தை அவர் வந்து சோழகம்பட்டின்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அவருடைய ஊருக்கு நடந்து போகணும். அவர் ஏற்றி விட்டுட்டோம். ஏற்றி விட்டு தான் நாங்கள் வந்துட்டு இட்லி கடைக்கு தேடிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். இப்போ தான் அந்த செய்தி பார்க்குறோம். போலீஸ்லாம் பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு, அந்த கலைச்சிட்டாங்க. கலைச்ச உடனே நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவருக்கு தெரியாது
வெங்கடாஜலத்துக்கு தெரியாது. அவர் வந்து ட்ரெயின்ல போய் ஒரு கிராமத்துல போயிட்டு இருக்கிறாரு. உடனடியா அங்கதான் போவான் போலீஸ். அவரை அலர்ட் பண்ணி ஆகணும். 2வது பேமா முடிவுப்படி அவர் தலைமறைவா போயிடணும். அந்த நிமிஷம் வரையிலும் பேமா தலைமறைவா போகணுங்கிற முடிவு எனக்கும் தெரியாது. நாங்க ரெகுலரா வேலை பார்த்துட்டு இருக்கிறோம், தொடர்ந்து தான் பேசிட்டு இருக்கிறோம். முடிவுகளை அப்படித்தான் வச்சுக்குவாங்க, அவர் வெளிப்படுத்த மாட்டாங்க. அப்ப வந்து இவரு பேமா பரபரக்கிறாரு, நான் வந்து கிளம்பணும் அப்படின்னு. எனக்கு அதனுடைய இது புரியல. அப்புறம் தனியா தொடரெல்லாம் இல்லாம அது மாதிரி நம்ம தலைமறைவா இருக்கணுங்கிறது முடிவாயிடுச்சு. ஆனாலும் நம்ம இதுக்கு மேல நான் இருக்கிறவங்க ஒருத்தர் பேசிக்கொள்ள கூடாது, அவங்க கிளம்புற அப்படிதான் அப்படின்னாரு. அப்ப பாதியிலே சாப்பிட்டு கிளம்பிட்டான். அவன் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு வெங்கடாஜலத்துக்கு தகவல் சொல்லணுங்கிறது மட்டும் தான் என்னுடைய பொறுப்பு. இவரு பேமா அப்பயே சொல்லிட்டாரு, இனிமேல் நம்ம வந்து நான் சொன்னாலே தவிர நான் எங்க இருக்கேன்னு நீங்க கேட்கக்கூடாது, இவ்வளவுதான், தேவையில்ல நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு அவர் கிளம்பிட்டார். அப்புறம் அவர் எங்கே போனாரும் நானும் கேட்டுக்கலாம்னு வச்சுக்கிறேன், போயிட்டான். அப்போ எனக்கு உடனடியான வேலை என்ன எனக்கு கொடுக்கப்பட்டது என்னன்னா, அவர் வெங்கடாஜலத்துக்கு தகவல் சொல்லணும். எப்படி சொல்லுங்க? அவர் ட்ரெயினில் அவர் போயிட்டாரு. அப்போ நாங்கள் என்னன்னா வந்து ஒரு அவர் தோட நம்ம ரயில்வே தொழிலாளி தான், அவர் ஜோதியின் பேர். அவரும் நானும் வந்து அவர் எப்பயுமே ஒரு போர்வை வச்சுக்கிட்டே இருப்பார். அந்த போர்வை போத்திக்கிட்டு எங்கேயோ தொடர்கள், அப்பயும் காசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இது ஏதோ ஆள்கிட்ட எல்லாம் கேட்டு எல்ஐசி தொடர்கள் கொஞ்சம் 2 பேர் இருந்தாங்க. அப்போ எல்லாமே அது நேரம் ஆயிடுச்சு, எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த மாதிரி நேரத்தில் இருந்தவங்கள்ட்ட ஏஞ்சிட்டு அப்புறம் ஒரு டாக்ஸிக்கு ஆளை பிடிச்சி, அந்த பையன் இவர் தெரிஞ்சவர் போல இருக்கு, அவர் வந்து நான் முன் பணம் மட்டும் கொடுக்குறேன், வந்து நான் காலையில் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு டாக்ஸியை பிடிச்சாரு. என்ன வந்து குழுவில் அடத்திக்கிட்டே நான் உடம்பு சரியில்லாமல் படுத்துருக்கிற மாதிரி படுக்க போட்டுக்கிட்டு இவர், ஏன்னா அது மாதிரி டாக்ஸி போனால் பிடிப்பான், அந்த கிராமத்துக்குள்ள டாக்ஸி போனால் தெரியுமில்ல, அதனால வந்து ஏதோ ஒரு பேரை சொல்லி நான் வந்து உடம்பு சரியில்லை அவரை அழைச்சிட்டு போறேங்கிற மாதிரி நான் அழைச்சிட்டு போயிட்டாங்க. நீங்க வந்து பேஷண்டா உங்களை வந்து அழைச்சிட்டு போறாரு, இப்ப உடம்பு சரியாம பேஷண்டா இருக்கிறவரை அழைச்சிட்டு போற மாதிரி. ஏன்னா போலீஸ் வந்து செக் பண்றான், அவ்வளவுதான், அதோட விட்டுட்டான். போயிட்டு அங்க போய் செக் பண்ணாங்க. அங்க அந்த புதலூர்ல இருந்து ஒரு கிராமத்து சாலைக்குள்ள போகணும். அங்க நிக்கிறான் போலீஸ். நின்னுக்கிட்டு யாரு என்ன ஏதுன்னு கேட்கும் போது நான் அப்படியே அவரு முன்னாடி சொல்லிட்டாரு, ஒரு ஈடு நடுக்கிட்டே நான் ஊன்னு சவுண்ட் பண்ணிக்கிட்டே கிளப்பிட்டாங்க. அது மாதிரி அது ஒரு போயிட்டான். போய் அவர் அப்பதான் பாவம் வீட்டுல போய் அந்த நேரத்துக்கு சாப்பாட்டுல தட்டுல உட்கார்றாரு. போய் பின்னாடியே அவருக்கு ட்ரெயின் போய் அவர் நடந்து போய் வீட்டுக்கு போறதுக்குள்ள நாங்க கார்ல போயிட்டீங்க நீங்க. அவர் அப்பதான் போய் உட்கார்றாரு சாப்பாட்டுல. அது மாதிரி சொன்ன உடனே டப்புன்னு கிளம்பிட்டாரு. அவர் கிளம்பிட்டு அவரை கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சுட்டு அப்புறம் நான் வந்துட்டோன்னு வச்சுங்க. அப்ப அதன் பிறகு வந்து என்னன்னா, இந்த இவரு இப்போ அவரு வந்து கைதாகணுங்கிறது தான் முடிவு. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த அவசரத்துல அவர் தலைமறைவாயிட்டார், வெங்கடாஜலமும் தலைமறைவாயிட்டார். முடிவுப்படி பேமா தலைமறைவா இருக்கிறார். அப்போ அந்த இது வந்து அந்த எல்லா இடத்துலையும் மாவட்ட அளவில் யார் இருக்கிறாங்க, மாநில அளவில் யார் இருக்கிறாங்கன்னு எல்லாமே கரெக்டா அவங்க ஏற்கனவே பேசுனதுனால கிளியர் ஆயிடுது மேல இருந்து. இந்த இதை எதிர்பார்க்காம திமுக ஆட்கள் வந்து மாட்டிக்கிட்டது இருக்கு பாருங்க, பல வேடிக்கை இருந்துச்சு எனக்கு. இதெல்லாம் என்னடா இது இப்படி இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் பெரிய மேடையில யாருன்னா நாங்கள் அதை பாத்திரம் இதை பாத்திரம்னா பேசுவாங்கல்ல, ஒண்ணும் இல்லாத ஆளுகளா தான் இருந்தாங்க. நீங்க வந்து இப்ப நான் போயிட்டு இருக்கிறேன், ஒரு பின்னாடி ஏதோ மாநில அளவில் ஏதோ பொறுப்புல தான் இருந்தாரு. அவரு பேரு சொல்ல வேண்டாம், அவரு பாவம். அவரு வந்து அவரு என்கிட்ட என்ன, அவர் வந்து என்னன்னா வெங்கட்ராமன்னா, அது சிபிஎம் கட்சியில் ஒரு எம்ஆர் வெங்கட்ராமன் ஒரு பெரிய தலைவர், அந்த பேரை சொல்லி தான் கூப்பிடுவார். என்ன எம்ஆர்வி அப்படின்னு கூப்பிடுவார். என்ன சும்மா அந்த ஒரு இதுல அவர் வந்து அந்த என்ன எம்ஆர்வி எப்படி போகணும் அப்படின்னு ஒன்று தலைவர் பையன் மட்டும் தூக்கிட்டு வாங்க அப்படின்னு நான் சாதாரண சொல்லிட்டேன். பார்த்தா அவர் ஏதோ ஒரு இதுக்கு போற மாதிரி ஹோல்டால், அப்போ ஹோல்டால்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது பெரிய பெட் மடிச்சுக்கிட்டு அதுக்குள்ளே பெரிய டியூருக்கு போறதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒன்று தூக்கிக்கிட்டு பட்டதோட வராரு. இது என்ன பெரிய ட்ரெயினுக்கு என்ன எக்ஸ்கர்ஷன் போறீங்களான்னு கேட்டேன். என்னப்பா பைய தூக்கிட்டு வான்னு சொன்னேன். மஞ்ச பை, ஒரே ஒரு டூத் பிரஷ், ட்ரெஸ், அதோட வரணும். இதுக்கு பேர் என்ன தலைமறைவாது, எங்கே எடுத்துட்டு சுத்த முடியும்? என்னப்பா தெரியலையாப்பான்னாரு. அதான் விஷயம். அப்ப நான் வந்து அவருடைய சர்வீஸ்ல கூட பாதி வயசா இருப்பேன் நான் தான் அவருக்கு சொல்றேன். ஏன்னா இது இந்த இயக்கத்துக்குள்ள அது ஒரு வாய்ப்பா இருக்கிறதுனால தெரிஞ்சுக்கணும்னு வச்சுங்களேன். அது அது மாதிரி போச்சுன்னு வச்சுக்கோங்க. அதனால வந்து இது இவங்க சிபிஎம் பொறுத்தளவுக்கு எதிர்பார்த்து இருந்ததுதான். அப்ப இந்த இதுல இந்த தலைமறைவா இருக்கிறவங்களுக்கும் ஓப்பனா இருக்கிற பொறுப்பாளர்களுக்குமான ஒரு இணைப்பு வேலைகள் என்பதுதான் இப்ப எங்களுக்கான வேலை, மாணவர் அமைப்புகளுக்கான. அதை வந்து அப்புறம் எங்களுக்கு சொல்றாங்க இந்த மாதிரி வேலைகள் அப்படின்னு. இப்ப எனக்கு என்னன்னா, எப்பயுமே ஒரு தெனாவட்டாவே இருந்து பழக்கம். ஒரு செய்திக்காக
போகிறோம். தஞ்சை ராமமூர்த்தி இருக்கிறார்ல, அவர் வழக்கறிஞர். தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சை ராமமூர்த்தி வந்து அவர் காங்கிரஸ் கட்சியில் பெரிய அளவில் அந்த இளம் துருக்கியர் இந்த ஒரு சந்திரசேகர் அந்த மாதிரி வகைரால இருக்கிறவர். ஒரு முக்கியமான ஆள், மாநில செயலாளரெல்லாம் இருந்தவர். ஆனால் நல்ல ஒரு ஜனநாயக பண்பாளர். அவர் எங்களுக்கெல்லாம் வழக்கறிஞர். அவர்கிட்ட ஏதோ ஒரு செய்தி சொல்லணும், இப்போ சொல்லி அனுப்புகிறாங்க. அந்த எமர்ஜென்சி காலகட்டத்தில் தொடங்கணும் உடனே. எனக்கு இருந்த ஒரு முக்கியமான பலவீனம் என்னன்னா, எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது. சைக்கிள் ஓட்ட வேலை செய்துட்டு வரீங்க, சைக்கிள் ஓட்ட தெரியாது. அது வந்து அப்போ அதாவது நான் செல்ல பிள்ளையாவே இருந்துட்டேன். அது யாராவது அழைச்சிட்டு போயிடுவாங்க, அதுபடியே இருந்ததுனால அப்படி ஒரு வாய்ப்பே வரல எனக்கு. சரிங்க. அதனால வந்து அந்த சைக்கிளில் ஒரு தொடர்கிட்ட டபுள்ஸில் போகிறேன். அப்போல்லாம் டபுள்ஸ் போகிறது குற்றம். சைக்கிளில் டபுள்ஸ் போகிறது வந்து நான் எங்கே உள்ள ஒரு பகுதி, அது ஒரு அந்த சிவகங்கை பூங்காவெல்லாம் தாண்டி உள்ளுக்குள்ளே ஒரு தெரு, அதுக்குள்ளே போகிறேன். அங்கே போலீஸ் நின்று பிடிக்கிறாங்க. சைக்கிளில் டபுள்ஸ் போகிறதுக்காக பிடிக்கிறாங்க. சரிங்க. அது எனக்கு இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, எனக்கு அறிவுறுத்தல் என்னென்னா, இது எங்கேயும் எக்ஸ்ட்ராவாக போய் மாட்டிடக்கூடாது போலீஸில். சும்மா சம்மந்தம் இல்லாத இடத்துல போய் மாட்டிக்கக்கூடாது. எனக்கு வந்து இது மாட்டிக்கிட்டான். இது எப்படி இதுன்னு நான் ஒன்றும் இல்லை, ஒன்று இல்லைன்ட்டான். எனக்கு என்னென்னா, அவசரமாக அந்த செய்தியை சொல்லணும். அவர் தஞ்சை ராமமூர்த்தி ஒரு வழக்கறிஞர், அவர்கிட்ட ஒரு செய்தி எடுத்துகிட்டு கவர் இருக்குது, அதை எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் அவர்கிட்ட. அது அந்த சார்ஜ் ஷீட் ஏதோ சம்திங் எல்லாம் இருக்குது. அவர்கிட்ட கொடுத்து அவர் காலையில் அவர் நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட செய்தியை சொல்லணும். ஒரு காலையில் 8 மணிக்கு என்னை பிடிச்சி நிறுத்திட்டு இருக்கிறான். அப்போ வந்து அவன்கிட்ட ஏதோ ஒன்று சொல்லி தப்பிக்கணுங்கிறதுக்கு பதிலாக இந்த முறப்பு தான் எனக்கு வந்துச்சு. வந்து என்ன டபுள்ஸ் பண்ணா என்ன இப்படி தான் பேசுனேன் நான். நெல்லு உனக்கு விளக்கம்லாம் சொல்ல முடியாது, நெல்லுன்ட்டான். சின்ன பையனா தானே இருப்பேன். நல்லா இருக்குதுங்களா? அது வந்து நீ யாராவது உனக்கு ஜாமீன் சொல்லு நான் விட்றேன். நான் எப்படி கேட்டேன்னா, உங்களுக்கு யாரெல்லாம் தெரியும்னு சொல்லுங்க, நான் அவரை சொல்கிறேன். ஐயோ அப்படிதான் இங்கே வந்து. அப்புறம் அவன் இல்லைடா எனக்கு தெரிஞ்சவங்கன்னு சொன்னால் உனக்கு எப்படி தெரியும், நீ சொல்லுங்க அப்படின்னு. அந்த லிஸ்ட்ல தஞ்சை ராமமூர்த்தி பேரை சொல்றாங்க. சரி. அப்புறம் அவரை தெரியும் போங்க அப்படின்னு. சரி, போன்ல வச்சு பேச முடியாதுல்ல. அப்படி சொன்ன உடனே அவங்க என்ன வந்துருச்சுன்னா, இவன் பெரிய ஆள் போல இருக்கு அப்படின்ட்டு, சரி போ உன் பேரை மட்டும் கொடுத்துருப்போம் அப்படின்னு கொடுத்துட்டு இது பண்ணிட்டான். இதை நான் வந்து அதுக்கு பிறகு அவர்கிட்ட சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரி ஒரு பேமாவை சந்திக்கணும், ஏதோ ஒரு செய்தி வேலையை பார்க்கணும். அப்போ நான் அவர்கிட்ட இதை சொல்றேன், நான் இந்த மாதிரிலாம் காலையில் போனேன்னு பெரிய ஹீரோ மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன். கடுமையாக சத்தம் போட்டார், இதுக்கு இப்படி போய் மாட்டினீங்கன்னா என்ன ஆகும், எதில் சிக்கல் இருக்கு. அதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் பின்னாடி விடுதலை புலிகள்லாம் பார்க்குறோம் இல்லைங்க, இப்போ அண்மை காலத்தில் பார்க்குறோம்ல, அவங்கலாம் எப்படி ஒரு பவ்யமாக எதுவுமே சிக்காமல் வருவான் பாருங்க. அவன் பெரிய ஆளாக இருப்பான். ஏன்னா அவன் டார்கெட் வேற, இது சில்லறையில் போய் மாட்டிக்கூடாதுல்ல, அது மாதிரி விஷயம் சொல்கிறேன். அதெல்லாம் ஒரு பயிற்சி. அப்போ நம்ம வந்து அப்போ அதுலேருந்து என்ன வரும்னா, வந்து என்ன சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா, இப்போ நான் இப்போ போகும்போது எல்லாமே அப்போ வந்து தலைமறைவாக ஒரு பத்திரிகை நடத்திக்கிட்டோம். அதாவது மாவட்ட அளவுலேயே. மாவட்டம்னு நான் சொல்கிறது ஏற்கனவே சொன்னேன் பாருங்க, உங்களுக்கு வந்து ஒரே ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டம். அப்போ வந்து தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, இப்போ 4 மாவட்டமாக இருக்குல்ல, எல்லாமே சேர்ந்து ஒரே மாவட்டம். அதனுடைய அந்த கட்சிக்கு தலைமை அலுவலகம் திருவாரூர் தான். அப்போ அப்படிதான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அந்த மாதிரியான இதுலலாம் நம்ம போக்குவரத்து பண்ணுவோம். அப்போ பேருந்தில் ஏறும்போது கரெக்டாக சில்லறை வச்சுட்டு ஏறணும். சில்லறை வேணும்னு பேசக்கூடாது கண்டக்டர். இதெல்லாம் முன்கூட்டியே ஆமாம், இதெல்லாமே சொல்லிட்டு வாங்க. நமக்கு அப்படியே ஒரு அப்பப்போ சொல்லிட்டு இருப்பாங்க வச்சுங்களா, அது மாதிரி அதில் ஒரு பயிற்சி. ரெண்டாவது என்னென்னா, அந்த சில்லறையை கரெக்டாக கொடுத்துருவான், என்ன ஊருன்னு சொல்லிட்டு அப்படியே இருந்துக்குவான். வேறு பக்கத்தில் இருக்கிறவங்க யார்ட்டையும் வந்து உட்காந்தாலும் எதுவும் பேசுறது கிடையாது. எல்லாருக்கும் முன்னாடி பேப்பர் படிக்க மாட்டோம். ஏன்னா எந்த நியூஸை படிக்கிறவங்க பக்கத்தில் ஒருத்தன் பார்த்துட்டான்னா, அதனால வந்து எந்த நியூஸில் நம்ம கவனம் இருக்குன்னால நம்மளை பற்றி ஒரு அசஸ் பண்ணுவான்ல. அதனால வந்து பேப்பர் கையில் இருந்தால் கூட அங்கே படிக்க மாட்டான், பஸ்ஸில் படிக்க மாட்டான். அது மாதிரி ஒரு பேருந்தில் இறங்கின உடனே ஆட்டோமேட்டிக்காக கையில் விட்டு அந்த சீட்டை கிழிச்சு போட்டுரும். ஏன் அப்படின்னா, நான் சிக்கனன்னு வச்சுங்க, ஏதோ ஒரு காவல்துறை ஃபாலோ பண்ணி பிடிக்கிறான், இந்த சீட்டை வச்சு நான் எங்கேருந்து வந்தேன் அப்படியே லைனாக பிடிச்சிடலாம்ல. அதனால என்னன்னா, நான் இறங்கும் போதே இப்போ இன்னைக்கு வரல எனக்கு அது இருக்குது. நீங்க வந்து பஸ்ல ஏறி போயிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்கா கை பாக்கெட்ல போகும். அந்த டிக்கெட் எடுத்து கிழிச்சு போட்டுறது இருக்குல்ல, அது ஒரு வேற அந்த ட்ரேஸ் வச்சு கொள்ளக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு இது யார்ட்டையும் எக்ஸ்ட்ராவா பேசிக்கிறது இல்லை, அது மாதிரி போகும். ஸ்டாப்பிங் வந்து விசாரிக்க கூடாது.
தெரியாத இடத்துக்கு போனா கூட ஸ்டாப்பிங்க விசாரிக்க கூடாது. இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்க கூடாது. நீங்க வந்து முன்னாடியே முதல் ஸ்டாப்பிங் அதுக்கு முதல் ஸ்டாப்பிங்ல முதல்லயே கேட்டுக்கிட்டு தான் ஏறணும். யார் அனுப்புறாங்களோ யார்கிட்ட பார்க்கணும் முன்னாடியே தகவலோட தான் ஏறணும். அதை பார்த்துக்கிட்டே தான் வரணுமே தவிர நீ போய் பஸ்ல யார்ட்டையும் கண்டக்டர்ட்டையோ பக்கத்துல இருக்கிற சக பயணிகிட்டே கேட்கக்கூடாது. இந்த பஸ் ஸ்டாப் எங்க வருதுன்னு கேட்கக்கூடாது. அப்ப வந்து நம்ம எந்த உரையாடலையும் தவிர்க்கணும். ஏன்னா அந்த உரையாடல் வைத்து நம்ம என்ன ஏதுன்னு ஒரு லைன் பிடிச்சிட முடியும். இதெல்லாம் முன்கூட்டியே உங்களுக்கு அறிவுறுத்தும். ஆமா ஆமா. அது இப்ப அந்த மாதிரி வேலைகள் தான் எனக்கு. அப்ப அந்த மாணவராக இருக்கட்டும் பரவாயில்ல அப்படித்தான் வச்சுங்களேன். இப்ப இன்னும் சொல்ல போனா பெரிய அளவுல ஒரு மாநில அளவுல பொறுப்பாளர்களா இருந்தவங்க, பல மொழிகள் பேசக்கூடிய தெரிஞ்ச மாணவர்கள், இப்ப இவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும்னா இங்க இருந்து டெல்லிக்கு தகவல் சொல்லி அனுப்புவாங்க, கல்கட்டாவுக்கு சொல்லி அனுப்புவாங்க, ஆட்களே அனுப்புவாங்க. ஆமா அனுப்புவாங்க. கொரியர் எல்லாம் எங்களுக்கு வேலையெல்லாம் கொரியர் தான். உங்களுக்கு வேலையை அது வந்து அது மாதிரி அனுப்பிடுவாங்க. அப்ப இந்த செய்திகளை நீங்க தபால்ல போட முடியாது. தபால் தான் அவங்களுக்கு தெரியும். காவல்துறை பிரிச்சு பார்த்து எல்லாமே பிரிச்சு பார்த்து படிச்சு சீல் வச்சு அதான் அனுப்புவாங்க. அது ஒன்றும் அது சாதாரண நமக்கு தெரியும். அது டெலிகிராஃப் ஆக்ட்லயே அதுக்கான உரிமை உண்டு அவங்களுக்கு. அதனால உளவுத்துறை அதை படிச்சு தான் அனுப்புவான். அதனால வந்து இது நம்ம தபால் அனுப்புறதுங்கிறது அவன் கை வழியா கொடுக்கறதுன்னு அர்த்தம். அதனால அது மாதிரி அனுப்ப முடியாதுன்னு வச்சுங்க. அப்படி அனுப்பும் போது இருக்கிற ஆட்கள் ரொம்ப அதிகமா ஒரு காவல்துறைக்கோ உளவுத்துறைக்கோ அறிமுகம் இல்லாத மாணவர்களா இருக்கிறோம் புதுசா இருக்கிறோம்னு தெரியாதுல்ல, அந்த மாதிரி ஆட்களை தான் பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க. ரெண்டாவது அவன் டக்குனு ஸ்னீக்கா போயிட்டு வந்துடலாம். ஒரு பட்டுன்னு ஒரு அடையாளம் கண்டுபிடிச்சி பண்ண முடியாது. சாதாரண பசங்களா இருப்பானுங்க, பசங்களோட பசங்களா போயிட்டு வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி தான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தகவல் தொடர்புகளுக்கு அந்த மகளிர் அமைப்பில் இருந்தவங்க மாணவர்கள் இவங்களை தான் பயன்படுத்துவாங்க. மகளிரும் சில பேர் அது போல்டாக இருக்கிறவங்கள பயன்படுத்துவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இயக்கத்தில் அதை பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி இது வரும்போது இங்கே தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி கிடைச்ச உடனே இந்த தலைமறைவு அந்த அதிர்பத்திய இயக்கங்கள் அது மாதிரியான விஷயங்கள் என்பது வந்துருக்கு. இப்போ அது ஒரு வகையான என்னன்னா நான் இப்போ நினைச்சிட்டு இருக்கனால அது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு பெரிய போராட்ட அமைப்பு அப்படிங்கிறதோட சேர்ந்து செயலாகிட்டே இருக்கிறான். ஈஸியா அதிலே போயிட்டே இருக்கிறான். ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. இப்போ ஏன்னா நான் வந்து அந்த பீரியட்ல தான் எனக்கு ஃபைனல் எக்ஸாம் வரும். ஜனவரி கடைசியில் கிடைக்கிறான், பிப்ரவரியிலேருந்து இதாவது இதில் ஏப்ரலில் எக்ஸாம் வருது, ஃபைனல் எக்ஸாம். எனக்கு இப்போ பிஎஸ்சியினுடைய ஃபைனல் எக்ஸாம். நான் கொஞ்சம் அபவ் ஆவரேஜான மாணவர்னு பேர் வச்சுக்கலாம், கொஞ்சம் நல்லா மார்க் எடுக்கிறவன். நான் அதிகமெல்லாம் படிக்க மாட்டேன், கிளாஸில் கவனிப்பேன். கிளாஸுக்குள்ளே வந்து எனக்கு பக்கத்தில் எவருமே இருக்க விட மாட்டேன். என் கடைசி பெஞ்சில் நான் மட்டும் தனியாக தான் உட்காந்துருப்பேன். எல்லாம் எனக்கு எல்லாரும் ஃப்ரெண்டு இருப்பானுங்க. ஆனால் கிளாஸில் மட்டும் எவன்ட்டையும் நான் பேச மாட்டேன். கிளாஸ் அப்சர்வ் பண்ணுறதோட சரி. நான் படிக்கிறது கிடைக்கிறதெல்லாம் வந்து அதை அன்றைக்கி ஏதாவது டிஃபிகல்ட்டாக இருக்குதுன்னு புரியுன்னா அன்றைக்கி மட்டும் நான் படிச்சிடுவேன், அவ்வளோதானே தவிர பெரிய சிரமப்பட மாட்டேன். அதனால வந்து அது ஒரு சராசரிக்கு மேலே தான் மார்க் வாங்கிட்டு இருப்பேன்னு வச்சுங்களேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த எமர்ஜென்சியை ஒட்டிய இது இந்த ஜனவரிக்கு பிப்ரவரியிலேருந்து இருக்குது. ஜனவரி 31 கலைக்கிறாங்க. பிப்ரவரி மார்ச் தான் படிக்க வேண்டிய காலம். அது ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கிறான். அப்போ நீங்கள் கொரியராக இருக்கிறீங்க, அவன் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம். நீங்கள் அந்த பீரியட் என்ன ஆயிடுச்சுன்னா இவர் எதிர்பார்த்து தான் தலைவர் வெங்கடாஜலத்து தலைமறைவா இருக்க வேண்டாம், கைதாயிருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க கட்சியில். ஆனால் அவர் தற்செயலாக தலைவர் ஆயிட்டார். அப்போ என்னன்னா போலீஸ் வந்து பயங்கர கெடுபிடி. தஞ்சையில் சந்திச்சது மாதிரி அவ்வளோ பெரிய அடக்குமுறையை தமிழ்நாட்டில் எங்கேயும் சந்திச்சிருக்க மாட்டாங்க. ஏன் அந்த மாதிரி நடந்தது? அவர் வந்து நீங்கள் காவல்துறையினுடைய அராஜகம், இந்த திமுகனுடைய ஊழல், இதெல்லாம் வந்து ரொம்ப நோட்டடான விஷயங்களை அவர் தான் முன்னெடுத்து போராடினவர். குறிப்பா ஜமீலா கொலை வழக்குன்னு ஒரு பெரிய விஷயம். அது வந்து லாக்அப்ல வச்சு எல்லாரும் சீரடிச்சு கொள்றாங்க. அது ஒரு அம்மா அது ஒரு இந்த லேடி தான் வச்சுங்க, அதை ஏதோ சிக்குது, அதை வச்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் இது பண்ணுறானுங்க. அந்த ஜமீலா கொலை வழக்கு என்பதை வந்து கொலைன்னு தெரியாமல் பண்ணிட்டானுங்க. இவர் தான் மொண்டை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அது ஒரு பிரச்சனையாக்கி போராட்டத்தை கொண்டு வர்றாரு. அதுலலாம் அப்போது திமுகவும் நிற்கிறாங்க வச்சு, அது அண்ணா திமுகவும் நிற்கிறாங்க. அதே மாதிரி ஆந்திராவிலேருந்து அப்போல்லாம் வந்து அரிசி எடுத்துகிட்டு போவாங்க. ஆந்திராவிலேருந்து ஒரு டூரிஸ்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க, சும்மா சாப்பாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறான். எங்கேயோ வேளாங்கண்ணிக்கு அங்கே வந்தவன் அவனை பிடிச்சி அடிச்சிட்றானுங்க. ஒரு தாசில்தார் ஒருத்தனை அடிச்ச காலால் பூட்ஸ் காலால் மிதிக்கிறாரு, ஒருத்தன் இறந்து போயிடுறான், படாத இடத்துல பட்டு இறந்துடுறான். அதை இது அவன் யாரே தெரியாதவன், ஆனால் அவனுக்காக ஒரு பெரிய போராட்டத்தை வெங்கடாஜலம் எடுக்கிறாரு. அதில் பல பேர் சஸ்பெண்ட் ஆகிறான், டிஸ்மிஸ் ஆகிறான் அதிகாரிகள். அவரை வந்து அவர் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டி போலீஸுங்கிற மாதிரி அவருக்கு ஒரு இமேஜ் உண்டு. கடுமையாக பேசுவார் இந்த காவல்துறை அடக்கு. அதுதான் பெரிய அட்ராக்ஷன் அவர்கிட்ட.
இவ்வளவு தைரியமா பேசுறாரு அப்படின்னு அவர் பக்கத்துல போய் நின்றுட்டு சினிமாலாம் வந்திருக்கிறேன். இவர் பேசுவாரு, எல்லாம் பேசுவார். அது மாதிரி நிறைய அது மாதிரி தஞ்சாவூர்ல அந்த சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க்ல ஒரு ஊழல். அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த முந்திரி இது இருக்குல்ல, முந்திரி கொட்டை உடைக்காத இது இருக்குல்ல, அதை வச்சு குடோன்ல வச்சிருப்பாங்க. அதை பாதுகாக்கிறதுக்குன்னா கட்டணம் கொடுப்பாங்க. ஒருவேளை அதுல பணம் வேணும்னாக்கா அதையே அடகு வச்சு பணம் வாங்கிக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆளு, ஒரு முக்கியமான விவசாயி என்ன பண்றாருன்னா, வைக்கிறாரு, அடகு வச்சு பணம் வாங்கிடுறாரு. திரும்ப போய் பணத்தை கட்டிட்டு அந்த முந்திரி கொட்டையை கேட்கிறாரு. வெறும் கறி கட்டையா கொடுக்குறான். அதை குடோன்ல மாத்திட்டானுங்க. இது ஒரு பெரிய ஊழல். அப்ப அந்த சென்ட்ரல் பேங்க் ஊழல் பெரிய இது. அதெல்லாம் இவர் தான் வெங்கடாஜலம் அடுத்தது பண்றாரு. எல்லாத்துலயும் சிக்கிறவனா திமுக காரன் தான். அப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப திமுக அடுத்தது நிறைய அந்தந்த மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இவ எல்லாம் ஒன்னாயிடுறாங்க. அப்ப என்ன ஆகுனா, இவர் தலைமறைவா இருக்கிறத வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு இன்னதான் இல்லை, அவர் யாருக்கெல்லாம் திருமணம் பண்ணி வச்சாரு, அந்த திருமணம் பண்ண போட்டோலாம் அவர் வீட்டில் போட்டோ இருந்துச்சுன்னா, அந்த அவருடைய போட்டோ இருந்துச்சுன்னா பூந்து அடிப்பான். எங்க ஒரே கேள்வி, வெங்கடாஜலம் எங்கிறது தான். வெங்கடாஜலம் எங்க அப்படிங்கிறதா கேள்வி. இவர் தலைமறைவா இருக்கிறார். போது அடிச்சுட்டு. ஆனா யாருமே பார்த்த தோழர்கள் கூட அவ்வளவு அடிவாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. எனக்கு அதுல தான் பெரிய இதாக உண்டாக்கிச்சு எனக்கு. அப்ப அதனுடைய தாக்குதல் மையமாக இருந்தது பூதலூர்னு ஒரு பகுதி. பூதலூருங்கிற பகுதி தான் அங்கே கம்யூனிஸ்ட் கட்சியிலே அந்த சிபிஎம் உடைய பலமான ஏரியா. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எஸ்சி சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அந்த கட்சியில் இருப்பாங்கன்னா, அந்த தீண்டாமைக்கு எதிரான போராட்டங்கள் நடத்தி தான் இவருடைய சொந்தக்காரன் தான் எல்லாம் பண்றவனா இருப்பான். ஆனால் இவர் அதுதான் எடுத்து நின்று போராடுவார். அது மாதிரி இருப்பார்னு வச்சுக்கலாம். அதனால அந்த பகுதியில் பெரிய இவர் மேலே ஒரு பெரிய விசுவாசமாகவும் அன்பாகவும் இருப்பாங்க. ஏன்னா அந்த ஒடுக்குமுறையிலேருந்து இவர் தான் விடுதலை வாங்கி கொடுத்தார் அப்படிங்கிற மாதிரியான, ஏன்னா அவ்வளோ போராட்டங்கள் நடத்தி இது பண்ணவர். அதன் மூலமாகத்தான் அங்கே இயக்கமே வளர்ந்தது. அதனால இவர் தலைமறைவுங்கிறவனை பயன்படுத்திக்கிட்டு எல்லாரும் பூந்து அடிக்கிறான். அந்த பீரியட்ல எனக்கு என்ன வருதுன்னா, இப்ப எனக்கு இவர் தலைமறைவா இருக்கிற முடிவில் இவரா போய் தலைமறைவா ஆயிட்டாருங்கிறதுலாம் அப்ப தெரியாது. தலைமறை இருக்கிறாரு, ரைட்டு, 2 பேர் இருக்காங்க, அப்படிதான் அது முடிவு. அப்படிதான் பிறகுதான் சொன்னாங்கன்னு வச்சுங்க. அதுக்கு அந்த பீரியட்ல நீங்க அந்த அடக்குமுறைக்கு உள்ளாகிற குடும்பங்கள் இருக்காங்கல்ல, அங்கெல்லாம் நான் போவேன். அது ஒன்றும் எனக்கு கட்சிக்கிட்ட கட்டளை இல்லை. இயல்பாக நான் அங்கே போயிடுவேன். போய் அவங்கள்ட்டெல்லாம் நான் பேசுறது, ராத்திரியில் உட்காந்துக்கிட்டு நான் மாட்டு பேசிகிட்டு இருப்பேன். நான் கல்லூரிக்குள்ளே அந்த எக்ஸாம் டயத்தில் வெளியே வந்துடுறேன், கிளாஸுக்கே போகிறதில்லன்னு வச்சு. எனக்கு எப்படின்னா வகுப்புக்கு தவறாமல் போயிடும். இந்த லீவ் எடுக்கிறது, கட்டடிக்கிறது இந்த வேலையே கிடையாது. ஸ்ட்ரைக்குன்னா ஸ்ட்ரைக் அடிப்பேன், அது வேறு செய்தி. ஆனால் இந்த கட்டடிக்கிறது, சுப்பநாச்சிக்கு சுற்றுறதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். வெங்கடாஜலம் இருக்காரான்னு கேட்டு கைதுன்னு கிடையாது, அஃபிஷியல் கைது கிடையாது, போலீஸ் அழைச்சிட்டு போவான். அங்கே ஸ்டேஷனில் வச்சு அடிப்பானு. லாடம் கட்டுறதுன்னு அப்போ தான் எனக்கு அப்போயே தெரியும். கால் பாதத்தில் அடிச்சுக்கிட்டே இருப்பான் லத்தியார். அப்படியே சுரீர் மண்டையில் ஏறும். அவ்வளோ அடக்கம். நேராக அந்த தொடர்கள் பெருசாக அரசியல் விவரம் தெரிஞ்சவங்க கிடையாது. கட்சியின் மேலே இருக்கிற பற்று, தலைவர் மேலே இருக்கிற இவ்வளோதான். அதில் வச்சுக்கிட்டு அவங்க உறுதியாக நிற்பாங்க. அங்கே அலற சத்தம் இருக்கு பாருங்க. இந்த குடியிருப்புல எல்லாரையும் அப்படியே நெஞ்ச கொடையா நடக்க வைக்கும். எனக்கு நானே நினைச்சுக்குவேன், இந்த அடியில் ஒரு அடி நான் தாங்க வேண்டாம்னு எனக்கே சந்தேகம் வரும். என்னுடைய குடும்ப பழக்கம் என்பது சைவம் தானே. ஒன்றும் நான்வெஜிடேரியன் சாப்பிட்டதில்லை. அதான் கேட்கலாம். அதை முதல் அப்படி ஒரு கட்டத்தில் தான் ஒரு தோழர் ஒருத்தர், கழிவர் மாற்ற ஒரு தோழர், சாப்பாடு வேணும் அப்படின்னு ஒன்று தொட்டுக்கு என்ன இருக்குன்னாரு, கருவாடு கொடுத்துட்டாங்க. நான் சாப்பிட்டேன். நான் எனக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்க சாப்பிட்டேன். காலையில் ஒரு 5:30 மணிக்கு லைட்டான வெளிச்சம் வருதா, அப்போ என்ன முகத்தை பார்த்தோன்னா அந்த அம்மா பதறி போயிடுச்சு. இந்த பிள்ளைக்காடா கருவாடை கொடுத்தேன். முகத்தை பார்த்தோன்னு தெரியுது இல்லை.